அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 349 பாடல் 347. பண்டு இன்னார் என்று தமரையும் தம்மையும் கொண்ட வகையால் குறை தீர நோக்கிய கால் விண்டவரோடு ஒன்றி புறன் உரைப்பின் அகுது அன்றோ உண்டையில் தீ இடுமாறு. நம்மை காக்கிறான் ஒருவன், நம்முடைய சுற்றத்தாரையும் சேர்த்து காப்பாற்றக்கூடிய ஒருவனை அவனிடம் இருக்கிற சிறு குறையை கூட நாம் வெளியிலே சொல்லக்கூடாது என்பது தானே நல்ல மனதுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் நமக்கு உதவியவர்களுக்கு எதிராக பகைவரோடு சேர்ந்து நமக்கு உதவியவர்களை பற்றி புறம் கூறுவது என்பது இனிய உணவு ஏற்றுக்கொண்ட வீட்டுக்கே நெருப்பு இடுவது போலாகும். செய் நன்றி கொள்ளுதல் பழிக்கு காரணமாகும் என்று சொல்லுகிற பாடல். நம்மை ஒருவன் நண்பனாக, உறவினனாக, வேண்டியவனாக கருதி நமக்கு நல்லது செய்கிற போது அந்த நல்லதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர, அதற்கு பதிலாக நமக்கு உதவி செய்தவனுக்கு எதிராக சேர்ந்து கொண்டு அவனுடைய பகைவரோடு சேர்ந்து கொண்டு நமக்கு உதவியவனை புறம் கூறுவது என்பது உண்ட வீட்டிற்கு நெருப்பு வைப்பது போல, உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது போல என்று சொல்லுகிற பழமொழியை குறிக்கிற பாடல் இது. எனவே செய் நன்றி எந்த காலத்திலும் கொல்லக்கூடாது என்று சொல்லி நமக்கு பாடம் கற்றுத்தருகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். பண்டு இன்னார் என்று தமரையும் தம்மையும் கொண்ட வகையால் குறை தீர நோக்கிய கால் விண்டவரோடு ஒன்றி புறன் உரைப்பின் அகுது அன்றோ உண்டையில் தீ இடுமாறு. நன்றி, வணக்கம்.